இந்தியாவில் நீங்கள் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, கேஸ் மானியம் வாங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்தியன் கேஸா யூஸராக இருக்கலாம், இல்லை பாரத் கேஸ், ஹெச்பி, இது எந்த யூஸராக இருந்தாலும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்பவே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா எல்பிஜி மானியம் வாங்கக்கூடிய யூசர்ஸோட டீட்டெயில்ஸை கவர்மெண்ட் திரும்பவும் வெரிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண வெரிஃபிகேஷன் மாதிரி இல்லாம உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரெக்கார்ட்ஸ், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட், மொபைல் நம்பர், இப்படி எல்லாத்தையுமே கிராஸ் செக் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எல்பிஜி மானியம் வந்து யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு நியூ ஃபில்டருமே வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதனாலவே வந்து சில யூசருக்கு இன்னும் 7 daysல உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு வரணும் அப்படின்னு எஸ்எம்எஸ் மூலமா மெசேஜும் அனுப்பிட்டதா வந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோல கவர்மெண்டோடைய இந்த நியூ ரூல் என்ன, அது மட்டும் இல்லாம யாருக்கு இனிமே இந்த எல்பிஜியோடைய மானியம் கிடைக்கும், என்ன செய்யணும், ஓடிபி சிஸ்டம்னா என்ன, அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஏன் இப்போ இப்படி பண்றாங்க அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா இந்த எல்பிஜி மானியம் முழுக்க முழுக்க யாருக்குமே வந்து ரிமூவ் பண்ணல, ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது எல்பிஜி மானியத்தை யாராவது மிஸ்யூஸ் பண்றாங்களா, டூப்ளிகேட் கனெக்ஷன் வந்து வச்சிருக்காங்களா, அது மட்டும் இல்லாம ஹை இன்கம் ஏர்ன்ஸ் கூட வச்சிருந்துட்டு மானியம் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து வெரிஃபை பண்றதுக்கு அப்படி செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது தான் இந்த வெரிஃபிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்காக இன்கம் டேக்ஸ் டேட்டா பேஸோட உங்களுடைய எல்பிஜி கன்சியூமர் டேட்டா பேஸையுமே வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிப்போர்ட்ஸ் படி வந்து இயர்லி இன்கம், அதாவது வருட வருமானம் 10 லட்சத்துக்கு மேல யார் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த மானியம் வந்து லிட்டரலா வந்து ஸ்டாப் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ கவர்மெண்ட் என்ன பாக்குறாங்க, எதுக்காக இது பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உண்மையிலேயே அந்த மானியம் தேவைப்படுதா அப்படின்ற வெரிஃபையை தான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்காக தான் இந்த ஒரு வெரிஃபிகேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் ஃபாலோ பண்ண போறாங்களா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கதாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆதாரும் பேங்க் டீட்டெயில்ஸும் லிங்க் பண்ண சொல்றாங்க இல்லையா. சோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இப்போ எல்பிஜி கனெக்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஆதார் உங்களுடைய எல்பிஜி கனெக்ஷனுடைய லிங்க் இருக்கா, அது மட்டும் இல்லாம பேங்க் அக்கௌண்ட்மே வந்து டிபிடி ஆக்டிவா இருக்கான்னு பாத்துக்கோங்க. மூணாவது மொபைல் நம்பர், அதாவது உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அப்டேட் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. இது இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த மானியம் வராததுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆதார் அண்ட் பேங்க் உடைய அந்த லிங்க் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றேன். நீங்க எல்பிஜி கனெக்ஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுடைய எல்பிஜி கனெக்ஷனோட கனெக்ட் பண்ணிருக்கணும், அதாவது லிங்க் பண்ணிருக்கணும். என்ன அப்படின்னா ஆதார் லிங்க் பண்ணிருக்கணும், அட் த சேம் டைம் பேங்க் அக்கௌண்ட் டிபிடி ஆக்டிவா இருக்கணும், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனுடைய நீங்க ரெஜிஸ்ட்ரேட் பண்ணிருப்பீங்க இல்லையா, சோ அந்த மொபைல் நம்பர் ரொம்பவே அப்டேட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த மானியம் கிரெடிட் ஆகாம, அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகாம போகலாம், உங்களுடைய மானியம் ஸ்டாப் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து மானியம் வரல அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஆதார் மிஸ்மேட்சா இருக்கலாம், இல்ல இன்ஆக்டிவ் பேங்க் அக்கௌண்டா இருக்கலாம், இல்ல நீங்க ஓல்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இப்ப நியூ நம்பர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்சிடி வந்து அதாவது மானியம் வந்து வராம போயிருக்கலாம். ஸோ கவர்மெண்ட் இந்த டேட்டா பேஸை ரொம்பவே கிளீனா வந்து ப்ராசஸ் பண்றாங்க, ரொம்பவே கிளீனா அக்ரெசிவா வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுக்காகவே டிஏசி, அதாவது டெலிவரி அத்தன்டிகேஷன் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலிண்டர் வந்து டெலிவரி பண்றப்போ ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து நம்மளுக்கு ஓடிபி வரும், அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. இதை வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியும் இந்த அனௌன்ஸ்மெண்ட்லயும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன் ஹவுஸ் ஒன் கனெக்ஷன், அதாவது சில ரிப்போர்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வீட்டுல மல்டிபிள் கேஸ் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வெரிஃபிகேஷன்ல வரும். அதோட நீங்க வந்து சில இடங்கள்ல வந்து பிஎன்ஜி கனெக்ஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா எல்பிஜியோடைய மானியம் உங்களுக்கு வாங்குறது வந்து தடைபடலாம். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வெரிஃபிகேஷன்ல அந்த ஒரு டீட்டெயில்ஸுமே உள்ள வரும். அதாவது நீங்க எல்பிஜி சப்சைடும் வச்சிருக்கீங்க, அட் த சேம் டைம் பிஎன்ஜி கனெக்ஷனும் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கேசஸ் கூட வந்து வியூல ஆகலாம். ஸோ அதனால உங்களுடைய பிஎன்ஜி ஒண்ணு நீங்களே வந்து பிஎன்ஜி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்பிஜி அஃப்கோர்ஸ் அந்த எல்பிஜியோடைய மானியம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எல்பிஜியும் வந்து க்ளோஸ் பண்ணாம பிஎன்ஜியும் க்ளோஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து எல்பிஜியோடைய மானியத்தை கட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எது வேண்டுமோ அதை வந்து உடனே வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு கனெக்ஷன் தான் இருக்கணும் அப்படின்ற வெரிஃபிகேஷன் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா வந்து கவர்மெண்ட் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து இப்போ இந்த மானியத்தோடைய லீக்கேஜ் ரெடியூஸ் பண்றதுக்காகவே ஃபோக்கஸ் பண்றாங்க
அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலா வந்து இந்த கவர்மெண்ட்டுடைய நியூ ரூல் வந்து இதுதான். உங்களுடைய மானியம் வந்து க்ளோஸ் ஆக போதா இல்லையா அப்படின்றது வந்து இன்னும் சில நாள்ல தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து செக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆதார் லிங்க் செய்யப்பட்டிருக்கா, அது மட்டும் இல்லாம உங்களுடைய அக்கௌண்ட்ல இந்த மானியம் வந்து கிரெடிட் ஆயிடுச்சா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அப்படி கிரெடிட் ஆகல அப்படின்னா ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருக்கும். அந்த மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத பாருங்க. ஆதார் லிங்க் பண்ணலையான்னு பாருங்க, இல்ல பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவா இருக்கான்னு பாருங்க, மொபைல் நம்பர் கரண்ட் மொபைல் நம்பரா அது ஆக்டிவா அப்டேட்டா இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸுமே வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் இருக்காம பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாம் மிஸ்மேட்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய மானியம் வந்து ஸ்டாப் ஆகும். இல்ல அப்படின்னா நீங்க உங்களுக்கு மானியம் வந்துருச்சா இல்லைன்னு கிரெடிட் ஆயிருச்சு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி வரல அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்றாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் சரியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மிஸ்மேட்சா இருந்துச்சு, தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியும், எல்பிஜியோடைய மானியம் வந்து முழுக்க வந்து கேன்சல் ஆகுது அப்படின்ற பேனிக் வேணா. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸும் நீங்க கரெக்டா லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய மானியம் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரியும், கேஸ் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த ஒரு நியூ ரூல் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.